மதன் தமிழுக்கு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு: முதல்வர் சித்தராமையா இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்ததால் கர்நாடகாவில் கன்னடர்கள் மட்டுமே இந்த தனியார் வேலைகளைப் பெற முடியும். தனியார் நிறுவனங்களில் குரூப் சி மற்றும் டி பதவிகளில் கன்னடர்களுக்கு 100% இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும் மசோதாவை கர்நாடக அமைச்சரவை செவ்வாயன்று முதல்வர் சித்தராமையா அறிவித்தது. திங்கள்கிழமை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இதுகுறித்து சித்தராமையா கூறுகையில், மாநிலத்தில் உள்ள அனைத்து தனியார் தொழில் நிறுவனங்களிலும் சி மற்றும் டி கிரேடு பணியிடங்களுக்கு 100% கன்னடர்களை ஆட்சேர்ப்பு செய்வது கட்டாயமாக்கும் மசோதாவுக்கு நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டம் ஒப்புதல் அளித்துள்ளது. கன்னடர்களின் நலனுக்கான அரசின் உறுதிப்பாட்டை மேலும் வலியுறுத்திய அவர், நாங்கள் கன்னடர்களுக்கு ஆதரவான அரசு. கன்னடர்களின் நலனில் அக்கறை செலுத்துவதே எங்கள் முன்னுரிமை என்று அறிவித்தார். கர்நாடகா மாநில தொழில்கள், தொழிற்சாலைகள் மற்றும் பிற நிறுவனங்களில் உள்ளூர் வேட்பாளர்களுக்கான வேலைவாய்ப்பு மசோதா 2024 என்ற தலைப்பில் இந்த மசோதா வியாழக்கிழமை சட்டசபையில் அறிமுகப்படுத்தப்படும் என்று சட்டத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உள்ளூர் வேட்பாளர்கள் இட ஒதுக்கீடு மசோதா என்ன சொல்கிறது? பிடிஐ ஆல் அணுகப்பட்ட மசோதாவின் நகலின்படி, அது உள்ளூர் வேட்பாளர் என்பது கர்நாடகாவில் பிறந்து குறைந்தபட்சம் 15 ஆண்டுகள் மாநிலத்தில் வசித்தவர், கன்னடத்தில் சரளமாக பேசக்கூடியவர் மற்றும் நடத்தப்பட்ட தேர்வில் தேர்ச்சி பெற்றவர் என வரையறுக்கிறது. நோடல் ஏஜென்சி: அனைத்து தொழில்கள், தொழிற்சாலைகள் மற்றும் பிற நிறுவனங்கள் மேற்பார்வை, நிர்வாக, தொழில்நுட்ப, செயல்பாட்டு, நிர்வாக மற்றும் உயர் பதவிகள் உள்ளிட்ட நிர்வாக பாத்திரங்களில் 50% உள்ளூர் வேட்பாளர்களை நியமிக்க வேண்டும் என்று முன்மொழியப்பட்ட சட்டம் கட்டாயப்படுத்துகிறது. நிர்வாகம் அல்லாத பணிகளில் 70% ஒதுக்கீடு செய்யவும் அது கட்டாயமாக்கியது. உள்ளூர் வேட்பாளர்கள் நியமனம் குறித்து மசோதாவில் எந்தவொரு தொழிற்சாலை அல்லது பிற நிறுவனங்களும் உள்ளூர் வேட்பாளர்களில் 50% மேலாண்மை பிரிவுகளிலும் 70% பேர் மேலாண்மை அல்லாத பிரிவுகளிலும் நியமிக்க வேண்டும். கன்னடத்தை ஒரு மொழியாக கொண்ட மேல்நிலைப் பள்ளிச் சான்றிதழ் இல்லையெனில் நோடல் ஏஜென்சி குறிப்பிட்டுள்ளபடி கன்னட புலமைத் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று அது கூறியது. சட்டத்தின் இணக்கம்: தொழில்கள் மற்றும் நிறுவனங்கள் சட்டத்திற்கு இணங்குவதை நோடல் ஏஜென்சிக்கு தெரிவிக்க வேண்டும். அது அறிக்கைகளை சரிபார்த்து செயல்படுத்தும் அறிக்கையை அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கும். இணக்கத்தை சரிபார்க்க முதலாளிகளிடமிருந்து பதிவுகள், தகவல் அல்லது ஆவணங்களை கோருவதற்கு நோடல் ஏஜென்சிக்கு அதிகாரம் உள்ளது. பொருத்தமான உள்ளூர் விண்ணப்பதாரர்கள் கிடைக்கவில்லை என்றால், அந்த அறிக்கையின்படி நிறுவனங்கள் 3 ஆண்டுகளுக்குள் அரசு அல்லது அதன் ஏஜென்சிகளுடன் ஒத்துழைக்க வேண்டும். தேவையான எண்ணிக்கையிலான உள்ளூர் வேட்பாளர்கள் கிடைக்கவில்லை என்றால், சட்டத்தின் விதிகளில் இருந்து தளர்வுக்கு நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம். இருப்பினும், தளர்வு நிர்வாகப் பணிகளுக்கு 25% மற்றும் மேலாண்மை அல்லாத பணிகளுக்கு 50% இடஒதுக்கீட்டை குறைக்கக்கூடாது. சட்டத்தின் விதிகளை பின்பற்றுவதை உறுதி செய்வதற்காக குறைந்தபட்சம் உதவி தொழிலாளர் ஆணையர் அந்தஸ்தில் உள்ள ஒரு அதிகாரியை அரசாங்கம் நியமிக்கும். மீறினால் 10,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். அபராதம் விதிக்கப்பட்ட பிறகு தொடர்ந்து மீறினால் இணக்கம் அடையும் வரை ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வரை கூடுதல் அபராதம் விதிக்கப்படும். இந்த தலைப்பு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? தயவு செய்து பகிரவும் மற்றும் கருத்து தெரிவிக்கவும்.